ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், டுடே நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் அண்டு சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட் வந்து நம்ம வழக்கம் போல் மார்னிங் போஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து எஸ்டர்டே வீடியோவில் கூட நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னாச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனடியான அப்டேட் உங்களுக்கு கிடச்சிரும். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்ற ஐடியா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா அது ஏன் போகுது, கீழே போச்சுன்னா ஏன் போகுது, எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரேடிங்னா எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ராப்பர் செட்டப் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதை வச்சு நீங்களே வந்து ஓனாக பண்ணலாம். ஓனாக இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஆகலாம். அதுக்காக தான் இந்த சேனல் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், மார்னிங்கில் வந்து டுடே ஆல்சோ மார்க்கெட் கேப் அப் அப்படின்னு. ஸோ கேப் அப் ஆனதால் நான் வந்து 9:20 ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு இங்கே போஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்னென்னா, எஸ்டர்டே இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுமே உடனே வந்து நம்ம டெரைவ் பண்ணி இந்த சார்ட்டை வந்து ட்ராப் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ இது பாருங்கள், இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இது நாளைக்கான சார்ட். இது சென்செக்ஸு, அப்புறம் இது நிஃப்டி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு கீழே டேட் காட்டுது பாருங்கள், 23 ஜூலை முடிஞ்சு போச்சு. இது நாளைக்கு 24ஆம் தேதிக்கான சார்ட். ஸோ எவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்து நம்ம வந்து இதில் வந்து இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் வச்சு இதை ட்ரா பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இங்கே போட்டிருக்கு. பட் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுனால நிஃப்டியும் சென்செக்ஸும், நிஃப்டி வந்து ஒரு 75 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆச்சு. அதனால ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. பட் உள்ள ப்ரீமியம் பாயிண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இங்கே பாருங்கள், இது நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டியோட சார்ட்டில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், செகண்ட் கேண்டில்லே நமக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது புட் சைடில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே இருக்குது. கால் சைட்லேருந்து கீழே விழுகுது. ஸோ புட் சைட்லேருந்து மேலே போகுது. ஜிக்ஸாக்காக நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி மேலே போகுது. இது மேலே போய் ஃபஸ்ட் டார்கெட் நம்ம எப்போயுமே இங்கே 135ல் இங்கே 2வது வாட்டி என்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே போட்டிருந்தா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த 158 செகண்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம், இல்லை இதிலே வந்து க்ளோஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம், இல்லை ட்ரையல் பண்ணி திரும்ப 135 கீழே க்ளோஸ் ஆனால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். இதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரி அண்ட் எஸ்எல் டார்கெட் எல்லாமே. ஸோ இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து புட் சைடில் கொடுத்துட்டோம். புட் சைடில் கொடுத்துட்டு இது கரெக்டு தானா புட் சைடு அப்படின்றதுக்காக நிஃப்டி ஆப்ஷன் செயின் டேட்டா எடுத்து பார்ப்போம். ஆனால் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் டேட்டாவில் என்ன சொல்லுதுன்னா, ஐவி வந்து 10 கால் சைட்லேயும் புட்டு வந்து 9.8ம் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து புட் சைடு 9.8 அட் த மணியில், கால் சைடில் பார்த்தீங்கன்னா 10.3. அதாவது கால் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கால் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிஃப்டியில் காட்டுது. பட் வந்து நமக்கு என்ட்ரி எங்கே கிடச்சிது? புட் சைடில் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு கன்ஃப்யூஷனாக இருந்தது. அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து என்ட்ரி எடுத்திருந்தா இந்த 158லேயே நம்ம வந்து வெளியே வந்திருப்போம். ஓகேங்களா? ட்ராப் ஆகியிருக்க மாட்டோம். மற்ற ட்ரேடரில் வந்து இது எப்போ போகும், எப்போ திரும்பும் அப்படின்றது தெரியாது. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்ம வந்து ப்ராப்பராக ஆப்ஷன் செயின் அனலைஸ் வந்து கிராக் பண்ணி நம்ம வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ சென்செக்ஸ் பாருங்கள், சென்செக்ஸ் இஸ் மச் கிளியர். ஆப்ஷன் செயின் ஐவி இஸ் 7.4 அண்ட் 9.3. அதாவது ஆப்ஷன் செயின் சென்செக்ஸில் வந்து புட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. 9.3 இருக்குது, கால் சைடில் 7.4 இருக்குது. ஸோ சென்செக்ஸில் வந்து புட் சைடு தான் என்ட்ரி அப்படின்றது இங்கே வந்து கிளியர் சொல்லுது ஆப்ஷன் செயின் டேட்டாவில். பட் இன்னும் சார்ட் போடல. ஸோ இப்போ வெயிட் பண்ணுவோம். பட் ஐவி இஸ் சேயிங் நோ பிக் மூவ்மெண்ட். அதாவது பெரிய இன்னைக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா 10க்கு கீழே தான் நம்பர்ஸ் இருக்குது. 10க்கு கீழே நம்பர்ஸ் இருக்கனால ஒன்று சைட்வேஸில் இருக்கும், இல்லைன்னா 0.5% வரைக்கும் தான் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ ப்ளீஸ் புக் ஸ்மால் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்மால் ப்ராஃபிட்னால நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நிஃப்டி வந்து முடிச்சாச்சு. இப்போ இது வந்து பாருங்கள், சென்செக்ஸோட சார்ட்டு. இங்கே அப்டேட்டட் சார்ட்டுன்னு சொல்லி சென்செக்ஸ் வந்து செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட் கால் சைடுன்னு போட்டிருக்கேன். நல்லா கவனிக்கணும், கால் சைடு. நம்ம வந்து புட் சைடில் வந்து நிஃப்டி வந்து புட் சைடில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? புட் சைடில் கொடுத்துட்டு இங்கே வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளீஸ் புக் அப்படின்னு சொல்லி இங்கே நிஃப்டியை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே சென்செக்ஸ் கொடுத்துருக்கு. சென்செக்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. சேம் செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகுது. இந்த பக்கம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே தான். ஸோ செகண்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ
சென்செக்ஸ் சார்ட்ல கால் சைடு காட்டுச்சு. நிஃப்டில புட் சைடு காட்டுச்சு. ஸோ நம்ம வந்து நிஃப்டிய க்ளோஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் மார்க்கெட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கோம். காரணம் இந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஸோ இப்ப 2ண்ட் பாயிண்ட் டூ 3ர்ட் பாயிண்ட் நம்ம குடுத்தாச்சு. ஸோ இதில வந்து சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது, இதில பாருங்க அப்பயும் மார்க்கெட்ல புட் சைடு தான் 9ன்னு காட்டுது. கால் சைடு 7. ஸோ இது வந்து புட் சைடு காட்டுது. ஆனா சார்ட்ல வந்து கால் சைடு காட்டியிருக்கு. ஸோ அதனால ஐவி வந்து டிக்ரீசிங் ஸ்லோலி. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருந்தோம் 9.8 இருந்தது. சாரி 9.3 இருந்தது சென்செக்ஸ். இப்ப பார்க்கும்போது 9.1 இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ மூவ்மெண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ட்ரெண்ட் இஸ் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். பட் ஐவி இஸ் நாட் மேட்சிங் கம்ப்ளீட்லி ரிவர்சிங். ப்ளீஸ் ஸ்டே அவுட் ஆஃப் மார்க்கெட் அன்டில் வி கெட் கிளியர் டைரக்ஷன்னு இங்க கிளியரா குடுத்துட்டோம். ஸோ ஐவி உல்டாவா இருக்கு. ஐவிக்கும் சார்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி ரிவர்ஸ்ல இருந்தது. அதனால 10 மணிக்கே நம்ம வந்து வெளிய வந்தாச்சு. ஆனா சார்ட்ல வந்து சென்செக்ஸ் வந்து கால் சைடு போட்டிருக்கோம். இப்போ நிஃப்டி அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க. ஸோ நிஃப்டி வந்து நிஃப்டி புட் சைட் அண்ட் எக்ஸிட் இன் ஸ்மால் ப்ராஃபிட்டு பாருங்க 135ல போட்டு 158க்கு வெளிய வந்தாச்சு. ஒரு 20, 25 பாயிண்ட்ல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நிஃப்டி இஸ் ஐவி பெட்டர். பட் சென்செக்ஸ்ல வந்து ஐவி கம்மியா இருக்கு. நிஃப்டில ஒரு கொஞ்சம் ஐவி பெருசா இருக்கு. பட் சென்செக்ஸ் சார்ட் அண்ட் ஐவி இஸ் நாட் மேட்சிங். ஸோ ப்ளீஸ் எக்ஸிட். டோன்ட் சூஸ் சென்செக்ஸ் டுடே அப்படின்னு குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஐவி தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இங்க பாருங்க. நிஃப்டிலயும் ஐவி வந்து புட் சைடுக்கு கூடிருச்சு. 9.9 வந்துருச்சு. கால் சைடுல இறங்கிருச்சு. ஸோ இப்போ புட் சைட் மூவிங் நவ் சார்ட் அண்ட் ஐவி இஸ் மேட்சிங் அப்படின்னு குடுத்துருந்தேன். ஆனா அதுக்கப்புறமே என்னாச்சு கொஞ்ச நேரத்துல நிஃப்டில பாருங்க 10.50க்கு இங்க எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது இது வந்து மேல ரிவர்ஸ் ஆயிடுச்சு. புட் சைடு போனது இங்க எஸ்எல் வந்து ஹிட். அதாவது நம்ம வந்து என்ட்ரி க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழ வந்ததால புட் சைடு டவுனு, கால் சைடு அப்பு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ எனிவே ஸ்டே அவுட் ஆஃப் மார்க்கெட். எனிவே டுடே மார்க்கெட் ஹாஸ் நோ பிக் மூவ்மெண்ட். சைட்வேஸ் ஒன்லி அப்படின்னு குடுத்துருந்தேன். ஸோ அதனால நம்ம 10:30க்கே வெளிய வந்தாச்சு. அதுக்கப்புறம் எந்த விளையாட்டும் விளையாடல. அதுக்கப்புறம் பாருங்க பட் வந்து நாங்க வந்து மார்க்கெட் வாட்ச் பண்றது வழக்கம். ஐவி செக் பண்ணிட்டுருப்போம். ஏன்னா நம்ம ஸ்டடி பண்ணிட்டுருக்கோம். டெய்லியும் வந்து மார்க்கெட் எப்படிலாம் பிஹேவ் ஆகுது, அதுக்கான டேட்டா என்ன அப்படின்னு நம்ம வந்து என்னது அது ரெக்கார்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும். இல்லன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாரியும் பிஹேவ் ஆகும். அது ஏன் பிஹேவ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து லைஃப் லாங் இதுல வந்து ஓட முடியும். ஸோ இப்ப பாருங்க சென்செக்ஸ் ஐவி வந்து 7, 8 அதாவது இங்க பாருங்க சென்செக்ஸ் ஐவி வந்து எவ்வளோ இருந்தது? 9 அதாவது 9.1 அண்ட் 9 சாரி இங்க இருக்கு பாருங்க சென்செக்ஸு. எங்க காணோம்? இது வந்து நிஃப்டி. சென்செக்ஸுக்கு இங்க பாருங்க சென்செக்ஸ் 9, 7 இருந்தது. இப்ப அப்படியே என்ன ஆயிடுச்சு? இப்ப அப்படியே கம்மியாயிடுச்சு. 7, 8ன்னு ஆயிடுச்சு. ஸோ புட் சைடு வந்து கம்மியாயிடுச்சு. அதனால இப்ப ஏறுறது வந்து ஃபேக் ரைசிங் அப்படின்னு குடுத்திருந்தேன். நிஃப்டி வந்து 9.3 திரும்ப வந்து இப்ப நிஃப்டி பாருங்க கால் சைடு போயிடுச்சு. நிஃப்டி இஸ் மூவிங் அப் சைட் ப்ராப்பர் ரைசிங். பட் லெஸ் மூவ்மெண்ட் ஒன்லி அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ இப்ப நிஃப்டியோட ஐவி வந்து கிளியர் ஆயிடுச்சு. கால் சைடுல போயிடுச்சு. அதனால பாருங்க, இங்க கால் சைடுல என்ட்ரி குடுத்தது வந்து ப்ராப்பர் என்ட்ரி. அதனால பாருங்க 111லேருந்து 187 வரைக்கும் போயிருக்கா. 70 பாயிண்ட் வந்து நமக்கு அச்சீவ் ஆயிருக்கு. பட் நம்ம என்ட்ரி எடுக்கல. பிகாஸ் ஐவி வந்து மேட்ச் ஆகல. அதனால என்ட்ரி எடுக்கல. ஆனா மூவ்மெண்ட் வந்து பக்காவா போயிருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. அதாவது சார்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல சார்ட் அப் சைடு காட்டுச்சுன்னா, ஐவியும் அப் சைடுல இருக்கணும். ஐவி ஸோ அப் சைடுல 9.3 புட் சைடுல 8.7 ஸோ இங்க ஐவி மேட்ச் ஆயிடுச்சு. அதனால இது வந்து கரெக்ட் ரைசிங் அப்படின்னு குடுத்துருக்கேன். பட் சென்செக்ஸ்ல இன்னமும் பாருங்க, இப்ப இது வந்து சென்செக்ஸோட ஐவி. பாருங்க இப்ப கரண்ட்டா உள்ளது. இப்பயும் பாருங்க கால் சைடுல 7 தான் இருக்கு. இது அட் த மணி 7.2 புட் சைடுல 8.9 அதாவது கிட்டத்தட்ட 9 இருக்கு. ஸோ இன்னைக்கு ஏறுன ஏற்றம் வந்து ஒரு ஃபேக்கான ஏற்றம். அதாவது இன்னைக்கு ஏறிருச்சு ஓகே. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பாருங்க 2ண்ட் பாயிண்ட் டூ 3ர்ட் பாயிண்ட் குடுத்துருந்தேன். அது கரெக்ட்டா போயிருச்சு. 300 பாயிண்ட் வந்து இங்க கேப்சர் ஆயிருக்கு. சேம் இங்க ரிவர்ஸ்ல கரெக்ட்டா போயிருக்கு. ஸோ சார்ட் படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் ஐவி வந்து நமக்கு ரிவர்ஸ்ல இருக்கு. அதனால இன்னைக்கு ஏறுன ஏற்றம் வந்து நாளைக்கு இறங்கிரும்ன்றது ஐவி வந்து இங்க மென்ஷன் பண்ணுது. இல்லன்னா நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்ப அடுத்தது பார்ப்போம்.
ஸோ, இப்ப இன்னைக்கு ஏறுன ஏற்றம் வந்து நாளைக்கு இறங்கலாம். இறங்க வாய்ப்பு இருக்கு. காரணம் வந்து ஐவி அந்த மாரி சொல்லுது. பட் நம்ம வந்து எதையுமே பிரெடிக்ட் பண்ணக்கூடாது. எதையும் பிரெடிக்ட் பண்றது இல்ல. ஸோ, நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்துக்குவோம். இது நாளைக்கான நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் சார்ட்டு. ஸோ, இல்லாதவங்க பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கே வந்து முன்கூட்டியே சொல்லப்படும். அதுதான் இந்த ஆப்ஷன் பிரீமியமோட மகிமை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இங்க பாருங்க இது வந்து பிரீமியம் குரூப்பு. இங்க பாருங்க. இது வந்து பேங்க் நிஃப்டி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. பேங்க் நிஃப்டில இதே மாரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், டிஇபி பாயிண்ட் போட்டாச்சு. ஆப்போசிட்ல புட் சைடும் போட்டாச்சு. மார்க்கெட் பாருங்க ஓப்பன் ஆனதும் செகண்ட் பாயிண்ட்லேருந்து பிஇக்கு போயிட்டு, பிஇபிலேருந்து இங்க ரிவர்ஸ் ஆகுது. பட் இந்த சைட்ல ஓப்பன் ஆகும்போது, இங்க பாருங்க இங்க வந்து பிஇபிக்கு மேல தான் ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு. புட் சைட்ல பிஇபிக்கு கீழ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ, இவர் வந்து கால் சைட்ல தான் இருந்திருக்காரு. பட் வந்து கால் சைட்ல இங்க வந்து இங்க பட் இங்க பாருங்க இங்க வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ, இங்க இருந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் பிஇபில இங்க வந்து கேட்ச் பண்ணியிருக்காரு பேங்க் நிஃப்டில. இங்க வந்து பிஇபிலேருந்து இறங்கியிருக்கு. ஸோ, இது வந்து எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. ஆப்ஷன்ஸ் என்ன அனலைஸ் பண்ணி போட்டிருக்காரு. பிரைஸ் மூவ்ட் இன் சிஇ பட் ஐவி வாஸ் ஹை இன் புட் சைட் டுடே அப்படின்னு அவர் வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருக்காரு. இது வந்து பேங்க் நிஃப்டியோடது. இங்க பாருங்க. இது வந்து பேங்க் நிஃப்டியோட டேட்டா. இதில வந்து ஐவி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க வந்து ஐவி வந்து 8.8 கால் சைட்ல, புட் சைட்ல 11. ஸோ, புட் சைட்ல அதிகமா இருந்திருக்கு. பட் வந்து கால் சைட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. காரணம் வந்து சார்ட்ல வந்து நமக்கு கிளியரா சொல்லுது. பட் ஐவி வந்து இன்னைக்கு எங்கேயுமே மேட்ச் ஆகல. நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாத்துலயும் செக் பண்ணேன். ஐவி வந்து ரிவர்ஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ, நாளைக்கு மார்க்கெட் வந்து இறங்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ, இது நம்ம பிரீமியம் குரூப்பு. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களும் கத்துக்கிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இது வந்து ப்ராப்பர் என்ட்ரி, ப்ராப்பர் டார்கெட் அண்ட் ப்ராப்பர் எஸ்எல்லோட இருக்கும். ஸோ, வித் கன்ஃபர்மேஷனோட. ஸோ, நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மியான ஃபீஸ் தான். ஸோ, நீங்களும் கத்துக்கிட்டு இண்டிவிஜுவலா ட்ரேடர் ஆகலாம். பயப்படவே வேணாம். ஏன் மார்க்கெட் மேல போகுன்றதுக்கும் தெரியும். ஏன் கீழ போகுன்றது தெரியும். எவ்வளோ போகுன்றதும் முன்கூட்டியே தெரிஞ்சிரும் இதுல. ஸோ, நீங்க யாரையுமே நம்ப வேணாம். ஓகே காய்ஸ். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ காய்ஸ்.